இதுக்கு முன்னாடி நடந்த சில இடங்கள்ல சில சம்பவங்கள் நடந்திருக்குது. உதாரணமாக நீங்க நாமக்கல் அன்று அதே தினம் நடந்த நீங்க இன்சிடென்ட் நீங்க பாத்தீங்கன்னா அந்த இடத்துல 34 பேர் ஹாஸ்பிட்டலைஸ். அது ஹீட் ஸ்ட்ரோக்னால. அதுல 4 பேர் அன்கான்சியஸ். அவங்களை ட்ரீட் பண்ணி திருக்கவங்களை டிஸ்சார்ஜ் பண்ணாங்க. இது ஒரு இன்சிடென்ட். இதெல்லாம் விட ரொம்ப எலாபரேட்டா அரேஞ்ச் பண்ணி ரொம்ப அவங்களே ரொம்ப பெரிய ஸ்கேல்ல பண்ணது வந்து மதுரை மாநாடு நடந்தது. அது நீங்க பாத்துருக்கீங்க நிறைய பேர். மதுரை மாநாடுல நிறைய ஸ்பெஷல் மெஷர்ஸ்லாம் எடுத்திருந்தாங்க. விக்கிரவாண்டியை விட ரொம்ப சிறப்பான ஸ்பெஷல்லாம் எடுத்து பண்ணியிருந்தாங்க. இருந்தாலும் கூட அந்த ஃப்ரண்ட்ல இருந்த ஸ்டெரைல் ஏரியாவை பிரீச் பண்ணி 100 கணக்கான இளைஞர்கள் வந்து அதை தாண்டி போகும்போது 2 எஸ்பி போய் ஸ்ட்ரென்த்தோட போய் அவங்கள சேஸ் பண்ணி லத்திசார்ஜ் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை நடந்தது. அது போக ஒரு சில ரோடு ஆக்சிடென்ட்ஸ் வந்துட்டு போகும்போது சமயத்தில் நடந்த ரோடு ஆக்சிடென்ட் இருக்குது. அதுபோக அந்த ஈவென்ட் நடக்கும்போது விழுப்புரத்தில் ஒரு இன்சிடென்ட் நடந்தது, மதுரையில் 2, இப்போ கரூர்ல 41 நடந்தது. இது போக இன்ஜுரி ஆனது விழுப்புரத்தில் 42 இன்ஜுரிஸ், மதுரையில் 14, திருச்சியில் 12, அரியலூர்ல 6, திருவாரூர்ல 17, நாகப்பட்டினத்தில் 5, நாமக்கல்ல 35, கரூர்ல 116. திருச்சி பெரம்பலூர் தான் வந்து ஃபர்ஸ்ட். திருச்சி அரியலூர் பெரம்பலூர் முதல் முறையா வந்து அவர் பிரச்சாரத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணாரு. அப்போ வந்து திருச்சிலையும் அரியலூர்லயும் பிரச்சாரத்தை கொடுத்துட்டாரு. பெரம்பலூர்ல போகும்போது ஓவர் கிரௌட்னு சொல்லி போலீஸ் வந்து ஸ்டாப் பண்ணி வெளியே இருக்காங்க. இப்ப இங்கேயுமே அதே பிரச்சனை தான். நாமக்கல்ல முடிச்சுட்டு அவர் கரூர் வரும்போது ஓவர் கிரௌட்னு சொல்லி பெரம்பலூர் ரீசன் வந்து நைட் 10 மணிக்கு மேல ஆயிடுச்சு. அது ஒரு ரீசன். இதே 2025 ஜனவரி மாசம் ஒரு பொதுக்கூட்டத்துக்கு வந்து ஏடிஎம்கே சார்பில் லெட்டர் கொடுக்குறாங்க. அந்த விவசாய குலத்துக்கு வேணும்னு சொல்லி கூட்டம் அதிகமா வரும் அப்படின்னு சொல்லி அனுமதி மறுக்கப்படாது. ஏன் தாவலுக்கு அனுமதி சொல்றேன். கரூர் அந்த லோக்கல்ல உள்ள அரேஞ்ச்மெண்ட்ஸ் அப்படின்னா லோக்கல் பார்ட்டி பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டி இருந்தது அந்த ரோட ஒரு சைடு பிளாக் பண்ணி கொடுப்பாங்க. அந்த பர்டிகுலர் ஈவெண்ட்டுக்கு அந்த கட்சியில இருந்து கேட்டு 2 சைடும் பிளாக் பண்ணி கேட்டுக்கிறாங்க. அதை ரெஃப்யூஸ் பண்ணிருக்காங்க போலீஸ் ஸ்டேஷன்ல. அதனால அவங்க ஹைகோர்ட் போனாங்க அந்த இஷ்யூ பொறுத்தவரை. அதாவது ஸ்டேட் லீடர் வரும்போது பெரிய மாஸ் கண்டிப்பா கொடுக்குறாங்க. இப்ப நம்ம ஏடிஎம்கே கொடுத்தோம்ல, எடுக்கல் கொடுத்தாங்கல்ல, அவங்க லோக்கல் அது வந்து லோக்கல் பொலிட்டிக்கல் ஈவெண்ட் எதுவாக இருந்தாலும் சரி அந்த நகரத்தில் உள்ள பொலிட்டிக்கல் ஈவெண்ட் நடக்கும் பொழுது அந்த ரோட்ல ஒரு பகுதியை மட்டும் பிரிச்சு கொடுப்பாங்க போட்டு. அது அவங்க 2 சைடும் எங்களுக்கு வேணும்னு கேட்டிருக்காங்க. அதை ரெஃப்யூஸ் பண்ணிருக்காங்க.